அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். 550 செய்யுள் 49. தலைவன் ஒரு குறிப்பு காட்டுகிறான் தலைவிக்கு. ஆனால் அந்த குறிப்பை என்னவென்று அறிந்து கொள்ள முடியாமல் தவிக்கிறாள் தலைவி. தோழி அதை சொல்லுகிறாள். கொடுமுள் மடல் தாழை கூம்பு அவிழ்ந்த ஒன்பூ இடையுள் இழுது ஒப்பத் தோன்றி உடையலாம் தெய்வம் கமழும் தெளி கடல் கண் சேர்த்தன் சேர்ப்பன் செய்தான் தெளியா குறி. அவன் ஒரு குறிப்பு காட்டுகிறான். யார் அவன்? வளைந்த முள்களை உடைய மடல்களை கொண்ட தாழையானது குவிந்தில்லாமல் மலர்ந்து இருக்கிறது. அப்படி மலர்ந்த ஒளிமிக்க தாழை மலரின் நடுவிலே உள்ள சோறு, தாழை சோறு என்று சொல்லக்கூடிய அந்த சோறு வெண்ணையினை போல வெளியிட்டு பக்கங்களில் எல்லா இடங்களிலும் ஒரு மனத்தை, தெய்வ மனத்தை பரப்புகிறது. அப்படி தெய்வ மனம் சூழும் தாழைகள் நிறைந்த முக்கவிழ்ந்த தாரைகள் குமிந்திருக்கிற தெளிந்த கடலை உடைய குளிர்ந்த கரைக்கரையை உடையவன் தலைவன். ஆனால் அந்த தலைவன் ஒரு குறிப்பு நமக்கு காட்டுகிறான். அந்த குறிப்பு என்னவென்று என்னாலும் தலைவியாலும் அறிந்து கொள்ள முடியவில்லையே என்று தலைவன் காட்டுகிற குறிப்பு என்னவென்று புரியாமல் தவிக்கிறாள் தோழி. மீண்டும் செய்யுள். ஒடு முள் மடல் தாழை கூம்பு அவிழ்ந்த ஒன்பூ இடையுள் இழுது ஒப்பத் தோன்றி உடையலாம் தெய்வம் கமழும் தெளிகடல் தன் சேர்ப்பன் செய்தான் தெளியா குறி. நன்றி, வணக்கம்.